செம்மறி ஆடு மற்றும் விவசாயம் பராமரிப்பு சார்ந்த தகவலை சொல்லக்கூடிய இந்த காணொளிக்கு உழவர் பெருமக்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொளியில் நீங்கள் முக்கியமான ஆடுகளுக்கு வைத்திருக்க வேண்டிய அத்தியாவசிய மருந்துகள் மட்டும் பற்றி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் அந்த என்னென்ன லிவர் டானிக் போன்றவற்றை கொடுத்து எவ்வாறு ஆடுகளை வளர்க்கலாம், எடை அதிகரிக்கலாம் என்று பார்ப்போம். இதில் அத்தியாவசிய மருந்துகளை பற்றி விரிவாக பார்ப்போம். பொதுவாக ஆடுகளுக்கு ரெண்டு முக்கியமான நோய்கள் வரும். ஒன்று காய்ச்சல், இன்னொன்று கழிச்சல். இந்த காய்ச்சல் வந்தாச்சுன்னா அந்த ஆடை பார்த்தீங்கன்னா, செம்மறி ஆடை பொறுத்த மட்டும் சாப்பிட்றதுக்கு எல்லா ஆடும் ஃபீடரில் தலையை போட்டுட்டு இருக்கோம், சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். இந்த காய்ச்சல் இருக்கக்கூடிய ஆடுகள், இந்த செம்மறி ஆடுகள் சாப்பிடாமல் நிற்கும். நீங்கள் அதை முக்கியமாக கவனித்து கொண்டு அப்படிப்பட்ட ஆடுகளுக்கு உடனடியாக இந்த என்ட்ரோஃப்ளாக்சின், இது ஒரு 20 கிலோ ஆடு என்றால் ஒரு 3 ml கொடுத்து விட்டால், 3 நாட்கள் கொடுத்து விட்டால் அந்த காய்ச்சல் முற்றிலுமாக நீங்கிவிடும். அதுக்கப்புறம் அது நன்றாக சாப்பிடும். அப்படி கேட்காவிட்டால் இதை டெய்லி மார்னிங் போடலாம். அல்லது இந்த ஃபோர்ட்ஃபீர் என்ட்ரோஃப்ளாக்சின் இன்ஜெக்ஷன் தான். இந்த ஃபோர்ட்ஃபீர் என்ற இதை 3 ml போட்டுவிட்டால், இது 24 hours போடக்கூடாது, அதுக்கு பிறகு தான் போடணும். அடுத்தது டோஸ் போட்டுவிட்டால் உடனே இம்மீடியட்டாக காய்ச்சல், சளி எது என்றாலும் கேட்டுவிடும். ஆகையால் நீங்கள் காய்ச்சல் இருந்தால் இந்த 2 என்ட்ரோஃப்ளாக்சின் அல்லது இந்த ஃபோர்ட்ஃபீர் ஆகியவற்றை 3 ml போட்டுவிட்டால் காய்ச்சல் கம்ப்ளீட்டாக போகும். அது போடும் பொழுது நீங்கள் கூடவே இந்த மிலாசிகம் இன்ஜெக்ஷனில் மிலாசிகம் எக்ஸ் ஒரு 3 ml இதையும் போட்டு விடணும். எந்த ஒரு இது போட்ட இது காய்ச்சலுக்கு நல்லபடியாக கேட்கும். காய்ச்சல் இருக்கும் பொழுது கட்டாயம் இதையும் அல்லது இது சேர்த்து போடுங்கள், அல்லது இதையும் சேர்த்து 3 நாட்கள் போட்டு விட்டால் கம்ப்ளீட்டாக காய்ச்சல் நின்றுவிடும். அதுபோக ஆடுகள் இரவு முழுது இருமிக் கொண்டிருக்கும் அல்லது அதுக்கு மூக்கிலேருந்து சளி வடிஞ்சிட்டு கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ட்ரோடாஸ் பிஹெச் இது ஒரு 5 ml டெய்லி 3 நாள் கொடுத்தா போதும். உடனே அந்த சளி நின்றுவிடும். என்ட்ரோஃப்ளாக்சின் நன்றாக கேட்கும். மெரிக்குயின் என்ற ஒரு லிக்விட் இருக்கிறது, அதுவும் கொடுக்கலாம். ஏதாவது ஒன்று கொடுத்து விட்டால் சளி உடனே அதுக்கு நின்றுவிடும். இன்னும் அதுக்கு லூஸ் மோஷன் போனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய மருந்து டயாசூல் ஒரு 3 ml அல்லது கிரிப்டால் ஒரு 3 ml அல்லது டயாசூல். இது மெடிக்கல் ஸ்டோரில், கால்நடை மெடிக்கல் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அல்லது இதை தண்ணியில் கலக்கி கொடுக்கலாம். டயரோவெட்டும் கொடுக்கலாம். இதுவும் தண்ணியில் கலக்கி கொடுத்து விட்டால் உடனே 3 நாட்கள் தொடர்ந்து கொடுத்து விட்டால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த லூஸ் மோஷன் நின்றுவிடும். அது புழுக்கப்பட ஆரம்பிச்சிடும். ஆகையால் விவசாய நண்பர்களை இதை பின்பற்றுங்கள். அதுபோக 3வது ஒரு மருந்து இருக்கிறது. இது உப்பிசம். அதாவது ஆடு சில நேரம் அதிகமாக தீனி தின்றுவிடும், அரிசி போன்றவற்றை தின்னுவிட்டால் நீங்கள் இதை கொடுங்கள். இதுக்கு பேரு சிமித்தியோன். இதை ஒரு 20 ml எடுத்து வாயில ஊற்றிட்டா உடனே நின்றுடும். இது மாதிரி மெடிக்கல் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா இது மாதிரி நிறைய மருந்து இருக்கிறது. ஏதாவது ஒரு மருந்து நீங்கள் அதுக்கு வாயில் கொடுத்து விட்டால் உடனடியாக அந்த உப்பிசம் நீங்கிவிடும். உப்பிசம் நீங்குவதற்கு இது ஒரு நல்ல ஒரு மருந்தாக காணப்படுகிறது. இந்த சிரிஞ்ச் ஒன்று எப்போ நீங்கள் வச்சுருங்க. இந்த சிரிஞ்ச் வச்சு இந்த மருந்து எடுத்து கழுத்து பகுதியில் போட்டு விட வேண்டும் என்பதை தெரிந்தது. இப்பொழுது உங்களுக்கு அதை பிராக்டிக்கலாக எவ்வாறு மருந்து கொடுக்க வேண்டும் என்பதை காமிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள்.
அடுத்ததாக ஆடுகளுக்கு கொடுக்க வேண்டிய குடல் புழு நீக்க மருந்துகள். குடல் புழு என்பது பல வகையான குடற்புழுக்கள் ஆடுகள் காணப்படுகிறது. நாடாப்புழு, லிவர் ஃப்ளூக் என்று சொல்லக்கூடிய கல்லீரல் புழு, அதுபோல் உருளைப்புழு, தட்டைப்புழு என்று ஏகப்பட்ட குடற்புழுக்கள் காணப்படுகின்றன. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருந்து கேட்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்போமர் என்ற மருந்து நாடாப்புழுக்கு நல்லபடியாக கேட்கும். இதில் ஒரு 3 ml அல்லது 5 எடைக்கேற்றபடி 5 ml கொடுத்துட்டா இது கேட்கும். ஆடுகளுக்கு கொடுக்கும்போது அடுத்த 1 மாதம் இதை கொடுத்துட்டீங்கன்னா 30 நாள் கழிச்சு ட்ரைக்ளைன் என்ற ஒரு மருந்து கொடுக்கலாம். இது நிறைய மருந்து இருக்கு. ஒரு மருந்து கொடுத்து விட்டால் திரும்ப அதே மருந்து கொடுக்கக்கூடாது என்பதை தெரிவித்துக்கிறேன். ட்ரைக்ளைன் இதில் என்ன சேர்ந்துக்குன்னா ட்ரைக்ளோபெண்டசால் அண்ட் ஐவர்மெக்டின் காம்பினேஷன் சேர்ந்திருக்கிறதுனால இது ஐவர்மெக்டினுக்கு போடக்கூடிய ஒரு மருந்தாகவும் பயன்படுத்தலாம். இன்னொன்று ட்ரைக்ளோபெண்டசால் இது கொடுக்கறதுனால குறிப்பாக உருளைப்புழுக்கள் அனைத்தும் வெளியே வந்தது. உருளைப்புழு மற்றபடி சின்ன சின்ன இந்த சாட்டை புழுன்னு சொல்லுவாங்க, எல்லாவற்றையும் அழைத்து விடுகிறது. புதிதாக ஒரு ஆடு பண்ணைக்கு வந்த உடனே நீங்கள் நீங்கள் என்ன செய்யணும்னா அவைகளுக்கு இன்ட்ரோஃபிளாக்சின் ஒரு 3 ml கொடுத்துடணும். கொடுத்து விட்டு 1 நாளோ 2 நாளோ கொடுத்து விட்டு சளி மருந்து என்று சொல்லக்கூடிய இன்ட்ரோஃபிளாக்சினும் கொடுக்கணும். கொடுத்து முடிச்ச பிறகு நம்ம அந்த குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். அல்பமரா ஏதாவது 5 ml, பெரிய ஆடுனா 5 ml, சின்ன ஆடுனா 3 ml கொடுக்க வேண்டும். கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு கட்டாயம் பிபிஆர் இன்ஜெக்ஷன் போடணும். பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டு அதுக்கு பிறகுதான் நீங்கள் மற்ற ஆடு கூட சேர்க்கணும். அது ஒரு நோய் அதுக்கு பிறகு அதுக்கு வராது. வந்தால் இந்த மெடிசன் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை ஆடுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குடற்புழு நீக்கம் செய்யும் பொழுது முந்தின நாள் 6 மணிக்கு மேலே அதுக்கு தண்ணீரோ அல்லது தீனியோ கொடுக்கக்கூடாது. ஆகையால் அவை தனியாக கட்டி போட்டு அதை அடைத்து வைத்து ஒன்றும் கொடுக்காமல் அடுத்த நாள் காலையில் இந்த 3 ml அந்த வாயில் கொடுத்துடணும். ஒவ்வொரு ஆடாக பிடிச்சி கொடுத்துட்டு 12 மணிக்கு தான் நீங்கள் அதுக்கப்புறம் தீனி வைக்கணும். அதுக்குள்ளே இந்த மருந்து ஒரு லேயராக குடலில் படிஞ்சு அந்த குடற்புழு, உருளைப்புழு, நாடாப்புழு, தட்டைப்புழுக்கள் உணவின்றி அதை அவ்வளவும் செத்து போகும். செத்து போன பிறகு அவ்வளவும் கழிவோடு வெளியே வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் தீனி கொடுக்க வேண்டும். தீனி கொடுக்கும்போது ஆடு எடை நல்லபடியாக அதிகரிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இன்ட்ரோஃபிளாக்சின், மெலாக்சியம் பேராசிட்டமால் மற்றும் சதைக்கு அடியில் போடக்கூடிய இன்ட்ராமஸ்குலர் சொல்லக்கூடிய ஊசியை போடக்கூடிய இடத்தை காண்பித்து தருகிறேன். எடுத்துக்காட்டாக இந்த ஆட்டுக்கு பகுதியில் போட வேண்டும். நண்பர்களே, இந்த கழுத்து பகுதியில் இந்த ஊசியை போட்டுவிட்டால் பாராசிட்டமால் மற்றும் மெலாக்சியம் பேராசிட்டமால், இன்ட்ராஃபிளாக்சின் போன்றவற்றை கழுத்து பகுதியில் போட வேண்டும். மற்றபடி அதற்கு தடுப்பூசி பிபிஆர் மற்றும் இடிடிடி போட வேண்டும்னா இந்த தசையை பிடித்துக்கொண்டு கையில் பிடித்துக்கொண்டு இந்த ஊசியை மேலாடி போட வேண்டும். தசையில் போட வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோளில் போட வேண்டும். ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் எந்த ஒரு தடுப்பூசியும் தோளில் போட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி அதுக்கு வயிறு உப்புசம் போன்றவற்றுக்கு இதில் 30 ml எடுத்துட்டு இந்த வாய்க்கு நுனியில் கொடுத்து விட்டு அது சாப்பிட்டு விடும். சடார்னு விட்டா அது உழுகு போய் தொண்டையில் போய் அது பிறகு இறக்க நேரிடும். ஆகையால் வாயில் நுனியில் பயன்படுத்தி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி இந்த மருந்து இருக்கு இல்லையா,
சளி மருந்து இன்ட்ரோடாஸ் மற்றும் ஐவர்மெக்டின் மற்றும் சளி மருந்து கொடுக்கும் பொழுதும் இந்த ஃப்ரிஞ்சில் நீங்கள் அல்லது இந்த சின்ன ஃப்ரிஞ்சில் நீங்கள் 5 ml எடுத்துக்கொண்டு வாயின் நுனியில் ஊற்றிவிட்டால் சரியாகிவிடும். நண்பர்களே, இவ்வாறு நம்ம ஆடு வளர்த்தால் எந்த நோயும் தாக்காது, நல்லபடியாக வளரும். 100 நாட்களில் 20 கிலோ வாங்கினீங்கன்னா 40 கிலோ ஆயிரும். ஏனென்றால் 20 கிலோவுக்கு மேலே ஒரு ஆடை வாங்கும்போது அதுக்கு இந்த ஆடை பாருங்கள், 20 கிலோவுக்கு மேலே வாங்கும் பொழுது அது நன்றாக வளரும். நமக்கு நோய் மேலாண்மை குறைவு, பராமரிப்பு செலவு குறைவு, எளிதாக முழு எடை அடைந்து வரும். 15 கிலோலேருந்து 20 கிலோ ஆகக்கூடிய ஒரு மாதத்தில் இந்த 20 to 40 வெகு விரைவில் ஆகிவிடும். ஆகியால் நண்பர்களே, 20 கிலோவுக்கு மேலே ஆடுவாங்க, சரியாக போடுங்க, அதுக்கு தேவையான மருந்துகளை கொடுங்க, நல்லபடியாக வளங்க. இந்த வீடியோ பார்த்தவங்க நன்றி. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.